ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் கோதுமை பிஸ்கட் செய்யறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதே நேரம் ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா அதில் சக்கரை இருக்குது, அதனால் மாவு கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு அதை ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. நான் இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது ஒவ்வொன்றா எடுத்தால் தனியாகவே வரும். இது தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒவ்வொன்றா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்த பிஸ்கட்ஸை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு உள்ள மாவு அப்படியே இருக்கும், ஆனால் பிஸ்கட்ஸ் வேகாது, கிறிஸ்பியாக இருக்காது நமக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு டேஸ்டியான வீட் பிஸ்கட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வீட் பிஸ்கட்ஸ் ரெடி. தேங்க்யூ.